சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல மாட்டீங்களா? அம்மா உமாதேவி, உனக்கு ஒரு நல்ல சம்மதம் நான் பார்த்து வச்சிருக்கேம்மா. பையன் ரொம்ப நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நிறைய ஆஸ்தி இருக்கு. ஒரே பையன், அப்பா சின்ன வயசுலயே செத்து போயிட்டாரு. அம்மா தான் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அமெரிக்கால பெரிய உத்தியோகத்துல இருக்கான். அங்கேயே ஏகப்பட்ட வரன்கள் வந்திருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல அவன் இங்க வந்து செட்டில் ஆகிறதா இருக்கான். இந்த ஊர்ல மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்த பொண்ணு நம்ம கூடவே இருந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? அப்படின்னா இவளுக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? ஏன் உனக்கு கல்யாணம் நினைச்சிட்டியா? கல்யாணம் இவளுக்கு. இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. சாதாரணமா பொண்ணு வீட்ல போய் தான் மாப்பிள்ளை பொண்ணை பாப்பாரு. ஆனா நீங்க என்னடா மாப்பிள்ளை வீட்டுக்கே வந்துட்டீங்க. புது சம்பிரதாயமா? சம்பிரதாயன்றது நாம உருவாக்குறது தானே. நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டியதுதான். அதுக்காக சாஸ்திரங்களை அப்பப்போ மாத்திக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்கேத்த மாதிரி அப்டேட்டும் ஆயிட்டு இருக்கணும். இனிமே என் பொண்ணு இந்த வீட்டுல தான் வாழ போறா. அதனால இந்த வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லையா?